ஹலோ ஆல், இன்றைக்கி வீட்லேயே மசாலா அரைச்சி ஒரு சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கடையில் மசாலா எதுவும் வாங்காத இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ், 1 துண்டு பட்டை, 3 லவங்கம், 4 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவும் நான்வெஜ் சமைக்கும்போது நல்லெண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுங்கள், அது உடம்புக்கு நல்லது. இப்போது எண்ணெய் சூடானதும் வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெப்பர் ஃப்ரைக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியோடு சேர்த்து வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காத இருக்கும். தக்காளி வதங்கி வந்ததும் நான் 1/2 கிலோ சிக்கன் நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் வாஷ் பண்ணும்போது நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணேன், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிடுங்க. சிக்கனில் உப்பு சேர்த்து வதக்கும்போது சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் இதை தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் சிக்கனில் இருக்க போன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நான் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், 3 நிமிஷத்தில் நல்லா தண்ணி எல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நமக்கு சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கிடுங்க. இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு மிளகா காரத்தோட பெப்பர் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டேஸ்டியான ரெசிபியில் பார்க்கலாம். பை பாய்.